யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற 2 பிள்ளைகளின் தாய் கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியளவில் வவுனியாவில் உள்ள நண்பியொருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றுக்கு செல்வதாக கூறிச் சென்ற நிலையில் மறுநாள் 12ஆம் தேதி சங்குப்பிட்டி பாலத்திற்கருகில் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குப்புளான் பகுதியைச் சேர்ந்த மேளக்காரன் ஒருவன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மேளக்காரனை கிளிநொச்சிக்கு அழைத்துச் சென்ற போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முதல் கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட குலதீபாவுடன் மேளக்காரனுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு கள்ள தொடர்பாக மாறியுள்ளமை தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக இருவரும் தொலைபேசி ஊடாக உரையாடி வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியளவில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் கார் ஒன்றினை வாடகைக்கு பெற்று குலதீபாவை அழைத்துக் கொண்டு பூநகரி ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்ததாகவும் அதன்போது பூநகரி பகுதியில் குலதீபாவுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை அடுத்து குலதீபா மயக்கமடைந்த நிலையில் அவளை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின்னர் தான் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்கு சென்று தடய பொருட்களை அழித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாக மேளக்காரன் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட குலதீபா அணிந்திருந்த சுமார் 10 பவுண்ட் நகையை சுன்னாகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து 17 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்று அப்பணத்தினை தனது சொந்த தேவைகளுக்காக செலவழித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக 72 மணி நேரங்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றில் போலீசார் அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.